ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான். அதாவது நம்ம நார்மலாக நம்ம டெய்லி நம்ம தமிழில் நம்ம ரொட்டீனாக பேசக்கூடிய வாக்கியங்கள் தான். அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் ஒரு 31 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னால் அதை செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க, ஒரு டியூஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சம்திங் நம்மளை செய்ய சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், இல்லை என்னாலலாம் செய்ய முடியாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ ஆம் நாட் ஏபிள் டு டூ இட். ஐ ஆம் நாட் ஏபிள் டு டூ இட். என்னால் அதை செய்ய முடியாது. ஐ ஆம் நாட் ஏபிள் டுனா என்னால் முடியாது. டூ இட் அதாவது அதை செய்ய முடியாது. ஐ ஆம் நாட் ஏபிள் டு என்னால் முடியாது. அதுவே என்ன செய்ய முடியாது? டூனா செய், இட்னா அது. ஐ ஆம் நாட் ஏபிள் டு டூ இட். என்னால் அதை செய்ய முடியாது. ஐ கான்ட் டூ திஸ். என்னால் இதை செய்ய முடியாது, கண்டிப்பாக இது என்னாலலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ கான்ட் டூ இஸ் திஸ். ஐ கான்ட் டூ திஸ். என்னால் இதை செய்ய முடியாது. ஐ காண்ட்னா முடியாது, டூனா செய்ய முடியாது. அதாவது என்னன்னா திஸ், இதை செய்ய முடியாது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ கான்ட் டூ திஸ். நீங்கள் கூடுதல் நேரத்தில் ஆர்வமாக உள்ளீர்களா? அதாவது நீங்கள் ஏதாவது ஓவர் டைம் பார்க்குறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? உங்களுடைய டியூட்டிக்கு அடுத்ததாக நீங்கள் ஓவர் டைம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ எப்படி சொல்லலாம்? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஓவர் டைம்? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஓவர் டைம்? நீங்கள் கூடுதல் நேரத்தில் ஆர்வமாக உள்ளீர்களா? நான் பேசுவதை கவனிக்கிறாயா? நான் இப்போ உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆர் யூ லிசனிங் டு மீ? ஆர் யூ லிசனிங் டு மீ? நான் பேசுவதை கவனிக்கிறாயா? சார் ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எம் நாட் ஏபிள் டு டூ இட். என்னால் அதை செய்ய முடியாது. ஐ காண்ட் டூ திஸ்னால் என்னால் இதை செய்ய முடியாது. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஓவர் டைம்? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஓவர் டைம்? நீங்கள் கூடுதல் நேரத்தில் ஆர்வமாக உள்ளீர்களா? அதாவது உங்களுடைய ஒர்க்கு டைமுக்கு அப்புறம் நீங்கள் ஓவர் டைம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆர் யூ லிசனிங் டு மீ? நான் பேசுவதை கவனிக்கிறாயா? நீங்கள் முதலில் நான் சொல்வதை கேளுங்கள், பிறகு பேசுங்கள். நம்ம 2 பேர் நம்ம பேசிகிட்ருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம 2 பேரும் பேசுவோம். அப்போ நம்ம சொல்லலாம், நான் ஃபஸ்ட்டு பேசுறத கேளு, நீ அதுக்கப்புறம் நீ பேசு, தேவையில்லாமல் இப்போ நீ என்ட்ரு ஆகாத, இப்போ பேசாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்கள்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்கள் முதலில் நான் சொல்வதை கேளுங்க, பிறகு பேசுங்க. நான் பேசின பிறகு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். யூ லிசன் வாட் ஐ சே ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்பீக். அதாவது யூ லிசன் வாட் ஐ சே ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்பீக். அதாவது நான் பேசுகிறத ஃபஸ்ட்டு கேளு, அடுத்தது நீ பேசுங்க அப்படின்ட்டு சொல்லலாம். யூ லிசன் வாட் ஐ சே ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்பீக். நீங்கள் முதலில் நான் சொல்வதை கேளுங்கள், பிறகு பேசுங்கள். நான் சொன்ன பிறகு பேசுங்கன்னு சொல்லிட்டு மீனிங். நான் போன பிறகு அவள் ஏதாவது சொன்னாளா? நான் அந்த இடத்த விட்டு போன பிறகு அவள் ஏதாவது என்னை பற்றி பேசினாளா? ஏதாவது அவன் சொன்னானா, அவள் சொன்னாளான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? நான் போன பிறகு அவள் ஏதாவது பேசினாளா, ஏதாவது சொன்னாளான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? டிட் ஷி சே எனிதிங் ஆஃப்டர் ஐ லெஃப்ட்? ஆஃப்டர் ஐ லெஃப்ட். டிட் ஷி சே எனிதிங் ஆஃப்டர் ஐ லெஃப்ட்? அதாவது நான் போன பிறகு அவள் ஏதாவது சொன்னாளா? அதே அவன் நான் போன பிறகு ஏதாவது சொன்னானா அப்படின்னா, அந்த ஷி இடத்துல ஹி வந்துடுச்சுன்னா, டிட் ஹி ஷே எனிதிங் ஆஃப்டர் ஐ லெஃப்ட்? டிட் ஹி சே எனிதிங் ஆஃப்டர் ஐ லெஃப்ட்? நான் போன பிறகு அவன் ஏதாவது சொன்னானா? டிட் ஷி சே எனிதிங் ஆஃப்டர் ஐ லெஃப்ட்? நான் போன பிறகு அவள் ஏதாவது சொன்னாளான்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? நீ ஏன் அப்படி நினைக்கிறா?
அந்த மாரி பேசுவான்னு சொல்லிட்டு, "நீ ஏன் அப்படி நினைக்கிறன்னு?" சொல்லுவோம் இல்லைங்களா? "நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? ஒய் டூ யூ திங்க் ஸோ? ஒய் டூ யூ திங்க் ஸோ?" நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? ஒய் டூ யூ திங்க் ஸோ? நீ ஏன் அப்படி நினைக்கிறா? அவளாம் அப்படி பேச மாட்டா. நீ அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம சொல்லுவோம். ஒய் டூ யூ திங்க் ஸோ? நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ங்கள்ட்ட நம்ம சொல்வோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவள் வேலை செய்யும்போது கீழே விழுந்தாள். அவ வேலை பார்த்துட்ருக்கும்போது கீழே விழுந்தா. அவள் நடந்து போகிறப்போ கீழே விழுந்துட்டா. அப்படின்ட்டு நம்ம சொல்வோம் இல்லைங்களா? இஃப் ஷி ஃபால்ஸ் டவுன் வைல் ஒர்க்கிங். இஃப் ஷி ஃபால்ஸ் டவுன் வைல் ஒர்க்கிங். அவள் வேலை பார்த்துட்ருக்கச்சு கீழே விழுந்துட்டா. அவள் வாக்கிங் போகிறப்போ கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இஃப் ஷி ஃபால்ஸ் டவுன் ஒய் வாக்கிங். அவள் வாக்கிங் போகும்போது கீழே விழுந்தாள். அவள் வேலை செய்யும்போது கீழே விழுந்தாள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இஃப் ஷி ஃபால்ஸ் டவுன் ஒய் வாக்கிங். அவள் வேலை செய்யும்போது கீழே விழுந்தாள். இஃப் ஷி ஃபால்ஸ் டவுன் ஒயில் வாக்கிங். இஃப் ஷி ஃபால்ஸ் டவுன் ஒயில் வாக்கிங். அவள் வேலை செய்யும்போது கீழே விழுந்தாள். வாட் இஸ் த மேட்டர்? என்ன விஷயம்? வாட் இஸ் த மேட்டர்? என்ன விஷயம்? உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைத்து விட்டது. நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைத்து விட்டது. உங்களுக்கு கிட்டத்தட்ட வேலை கிடைச்சி விட்டதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உங்களுக்கு கிட்டத்தட்ட வேலை கிடைச்ச மாதிரி தான் கிடைத்து விட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் காட் இட். யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் காட் இட். உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைத்து விட்டது. யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் காட் இட். உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைத்து விட்டது. எனக்கு எல்லாம் நன்றாக தெரியுமே. அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ஐ நோ எவ்ரிதிங் வெரி வெல். ஐ நோ எவ்ரிதிங் வெரி வெல். எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும். எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இஃப் ஷி ஃபால்ஸ் டவுன் வைல் ஒர்க்கிங். அவள் வேலை செய்யும் போது கீழே விழுந்தாள். ஸோ வாட் இஸ் த மேட்டர்? என்ன விஷயம்? யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் காட் இட். உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைத்துவிட்டது. உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைத்துவிட்டது. ஐ நோ எவ்ரிதிங் வெரி வெல். ஐ நோ எவ்ரிதிங் வெரி வெல். எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும். எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஐ நோ எவ்ரிதிங் வெரி வெல். நெக்ஸ்ட் ஒன். நான் சொல்வதை கேட்டு என்னை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை பாருங்கள். தேவையில்லாமல் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் சொல்வதை கேட்டு என்னை பாருங்கள். நான் சொல்வதை கேட்டுட்டு பாருங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? லிசன் டு மீ அண்ட் லுக் அட் மீ. அதாவது லிசன் டு மீ, நான் சொல்வதை கேள், அண்ட் லுக் அட் மீ, என்னை பாரு, அப்புறம் என்னை பாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். லிசன் டு மீ, லிசன் டு மீ அண்ட் லுக் அட் மீ. நான் சொல்வதை கேட்டு என்னை பாருங்கள். நான் சொல்வதை கேட்டுட்டு நீ என்னை பாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். லிசன் டு மீ அண்ட் லுக் அட் மீ. லிசன் டு மீ அண்ட் லுக் அட் மீ. நான் சொல்வதை கேட்டு என்னை பாருங்கள். உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா? உங்ககிட்ட பணம் எதுவுமே இல்லை அப்படி தானே? உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா? யூ டோன்ட் ஹாவ் எனி மணி. உங்ககிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லையா? ஏன் இப்படி இவ்வளோ பஞ்ச வேஷம் போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்க. யூ டோன்ட் ஹாவ் எனி மணி. யூ டோன்ட் ஹாவ் எனி மணி. உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா? உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா? யூ டோன்ட் ஹாவ் எனி மணி. உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை? அம்மா இப்போ உனக்கு எவ்வளோ பணம் தேவை? ஹவ் மச் மணி டூ யூ நீட்? ஹவ் மச் மணி டூ யூ நீட்? உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? ஹவ் மச் மணி டூ யூ நீட்? லிசன் டு மீ அண்ட் லுக் அட் மீ. நான் சொல்வதை கேட்டு என்னை பாருங்கள். யூ டோன்ட் ஹாவ் எனி மணி. யூ டோன்ட் ஹாவ் எனி மணி. உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா? ஹவ் மச் மணி டூ யூ நீட்? உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை?
ஹவ் மச் மணி டூ யூ நீட்? உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? ரிப்பீட் ஒன்ஸ். லிசன் டு மீ அண்ட் லுக் அட் மீ. நான் சொல்வதை கேட்டு என்னை பாருங்கள். யூ டோன்ட் ஹாவ் எனி மணி. யூ டோன்ட் ஹாவ் எனி மணி. உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா? ஹவ் மச் மணி டு யூ நீட்? ஹவ் மச் மணி டூ யூ நீட்? உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? ஹவ் மச் மணி டூ யூ நீட்? உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? நெக்ஸ்ட் ஒன். நேற்று இரவு நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா? ஏன் இப்படி தூங்கி தூங்கி விழுற? நேற்றுக்கு நீ நல்லாவே தூங்கலையா? நேற்றுக்கு நீ நன்றாக தூங்கலையான்னு சொல்லிட்டு கேட்போம். அதாவது நன்றாக தூங்கலீங்களான்னு சொல்லிட்டு. டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? அதாவது லாஸ்ட் நைட்னா நேற்றுக்கு. டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? நேற்று இரவு நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா? நேற்று இரவு நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா? டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? இல்லை, நான் நன்றாக தூங்கவில்லை, எனக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இல்லை, நான் தூங்கலை, நான் நிறைய வேலைகள் இருந்துச்சு, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க், எனக்கு நிறைய வேலைகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நோ ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். நோ ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். இல்லை, நான் நன்றாக தூங்கலை. நோ ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். இல்லை, நான் நன்றாக தூங்கவில்லை. வாட் டூ யூ டூ இன் ஃப்ரீ டைம்? ஓய்வு நேரத்தில் என்ன செய்வீர்கள்? அம்மா, வாட் யூ டூ இன் ஃப்ரீ டைம்? நீ உன்னுடைய ஓய்வு நேரத்தில் என்ன வேலை பண்ணுவ, என்ன பண்ணிகிட்ருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். அம்மா, உன்னுடைய ஃப்ரீ டைமில் என்ன பண்ணிகிட்ருப்பேன்னு சொல்லிட்டு. வாட் டு யூ டூ இன் ஃப்ரீ டைம்? வாட் டு யூ டூ இன் ஃப்ரீ டைம்? ஓய்வு நேரத்தில் என்ன செய்வீர்கள்? அப்போ நம்ம சொல்லலாம், இல்லை நான் புக்கு படிப்பேன், நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன், நான் ஏதாவது டெலிவிஷன் பார்ப்பேன், நான் டிவி பார்ப்பேன், நான் மொபைல் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சம்திங் நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம அதை சொல்வோம். டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? நேற்று இரவு நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா? நேற்று இரவு நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா? டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? நோ ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். நோ ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். இல்லை, நான் நன்றாக தூங்கவில்லை. நோ ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். இல்லை, நான் நன்றாக தூங்கவில்லை. ஓய்வு நேரத்தில் என்ன செய்வீர்கள்? ஓய்வு நேரத்தில் என்ன செய்வீர்கள்? வாட் டு யூ டூ இன் ஃப்ரீ டைம்? வாட் டு யூ டூ இன் ஃப்ரீ டைம்? வாட் டு யூ டூ இன் ஃப்ரீ டைம்? ஓய்வு நேரத்தில் என்ன செய்வீர்கள்? ஓய்வு நேரத்தில் என்ன செய்வீர்கள்? டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? நேற்று இரவு நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா? நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஓய்வு நேரம் இல்லை. இப்போது வாட் டு யூ டூ இன் ஃப்ரீ டைம் சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீ டைம். ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீ டைம். எனக்கு ஓய்வு நேரம் இல்லை, நான் எனி டைம் பிஸியாக தான் இருப்பேன், வேலைகள் பார்த்து கொண்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்கள்கிட்ட நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீ டைம். ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீ டைம். எனக்கு ஓய்வு நேரம் இல்லை. எனக்கு ஓய்வு நேரம் இல்லை. என்னுடன் இரவு உணவு சாப்பிட விரும்புகிறீர்களா? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்போம், நீ நைட்டு டின்னர் என் கூட சாப்பிட வரையா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்கள் என்னோட சாப்பிட விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்போம். Would you like to have dinner with me? Would you like to have dinner with me? என்னுடன் இரவு உணவு சாப்பிட விரும்புகிறீர்களா? என்னுடன் இரவு உணவு சாப்பிட விரும்புகிறீர்களா? Would you like to have dinner with me? இதை பற்றி யாரிடமும் சொல்லாத. நம்ம சாப்பிட போகிறத பற்றி யார்கிட்டையும் சொல்லாத. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது நீ சொன்னால் நமக்கு பிரச்சனையாகிடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே. இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே. Don't tell anyone about this. Don't tell anyone about this. இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே. இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே. Don't tell anyone about this. Don't tell anyone about this. இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே. So repeat once. I don't have any free time. எனக்கு ஓய்வு நேரம் இல்லை. I don't have any free time. எனக்கு ஓய்வு நேரம் இல்லை. Would you like to have dinner with me? Would you like to have dinner with me? என்னோட இரவு உணவு சாப்பிட விரும்புகிறீர்களா? Would you like to have dinner with me? Don't tell anyone about this.
டோன்ட் டெல் எனிஒன் அபவுட் திஸ். இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே. இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே. டோன்ட் டெல் எனிஒன் அபவுட் திஸ். இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்ததாக ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.